ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வந்து வெளியில் பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ் இந்த மாதிரி வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் இது வந்து நம்ம சேனலில் கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டுக்க ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணியிருக்கணும். அதுதான் இதோட ரூல்ஸு. இப்போ இது பாதாம் வந்து 1/2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா 115 கிராம் வருது. இது வந்து 15 முந்திரி பருப்பு, இந்த மாதிரி பெருசாக முழு முந்திரி பருப்பாக 15 எடுத்திருக்கேன். இதோட கிராம் வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா 20 கிராம் வருது. இது வந்து 20லேருந்து 25 வரையில் நீங்கள் வந்து பிஸ்தா எடுத்துக்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 10 கிராம் வருது. இந்த முந்திரி பருப்பும் பிஸ்தா வந்து நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லை சேர்க்காமலும் கூட செய்யலாம். ஆனால் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து வீட்டில் நம்ம எதுக்காக செய்கிறோம்னாக்க ஒரு நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க் கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்து வெளியில் வாங்காமல் வீட்டில் செய்கிறோம். அதனால் நான் என்ன நினச்சேன்னாக்கா, நம்ம வெளியில் வாங்குறத காசு கூட கொடுத்து தான் வாங்குவோம். அதை நம்ம காசு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்து இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்தோன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி வந்து கிடைக்குமேன்றதுக்காக, ஹெல்த்தியாக இருக்குமேன்றதுக்காக நான் வந்து இன்றைக்கி சேர்க்குறேன். அப்புறம் நான் இன்றைக்கி 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஏலக்காய் ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னாக்கா இன்னும் கூட 2 ஏலக்காய் வந்து கூடுதலாக எடுத்துக்கலாம். நான் வந்து என்னோடய குழந்தைங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஏலக்காய் கொஞ்சம் பிடிக்காது. நார்மலான இது ஃப்ளேவருக்காக நான் வந்து 6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி எடுத்திருக்கேன். இந்த மஞ்சள் பொடி வந்து சேர்த்தோன்னாக்க நம்மளுக்கு வந்து உடம்புக்கு வந்து நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி இதுக்கெல்லாம் நல்லா இதுவானது. குழந்தைங்களுக்கு நம்ம வந்து வெறும் பால் பவுடர் அரைச்சி கொடுக்குறத விட முடியாத பால் பவுடரில் வந்து மஞ்சள் பொடி போட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் வந்து எப்போவுமே மஞ்சள் பொடியும் சேர்த்து அரைக்கிறதா. நான்ஸ்டிக் சட்டி இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு என்ன பண்ணோம்னா, நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம வச்சுருக்க பாதாம் வந்து ஃபஸ்ட்டு போட்டுட்டு வறுத்துக்கலாம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, குழந்தைங்களுக்கான ஹோம்மேடு ட்ரிங்க் எனர்ஜி ட்ரிங்க் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் நான் போடவே முடியலை. இப்போ தான் சமயம் கிடச்சிச்சு எனக்கு. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து மாற்றிக்கலாம். நல்லா தெரியுது பாருங்கள், இங்கெங்கே நம்மளுக்கு வறுத்தது நல்ல ஒரு மணமும் வருது. நல்லா அந்த தோல் மேலே அப்படி வறுத்த இது தெரியும். இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே சட்டியிலே நம்ம வந்து திரும்ப இது வறுத்துக்கலாம், முந்திரி பருப்பு. இப்போ இந்த முந்திரி பருப்போட இந்த பிஸ்தாவையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கணும். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதுவையும் அந்த பிளேட்லேயே மாற்றி வச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு அது பாதாம் போட்டோம்னா அந்த பிளேட்லேயே மாற்றி வச்சிடலாம். இப்போ ஏலக்காயை போட்டிருக்கேன். ஏலக்காயையும் நல்லா வறுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கூட, கனமான சட்டின்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு போட்டோம்னாலே அந்த சூட்லேயே வந்து நம்மளுக்கு இதுவாயிரும். நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக இருக்கிறதுனால வறுத்தே எடுத்துடலான்ட்டு வறுக்கிறேன். மஞ்சள் பொடி வந்து நம்ம வறுக்க தேவையில்லை. மஞ்சள் பொடி வந்து கடைசியில் அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த வெல்லம் போட்டு பால், டீ எல்லாம் எப்படி போடுறதுங்கிறது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த சூட்லேயே இருக்கட்டும், சட்டி சூட்லே. அது வந்து பால் வந்து நிறைய பேர் வந்து பாலில் வந்து வெல்லம் போட்டால் திரிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. திரிஞ்சு போகாது. நம்ம வந்து ஃபஸ்ட்டே போட்டுட்டோன்னா, அப்படி இல்லைன்னா பாகை காய்ச்சி வச்சுக்கிட்டு கூட நம்மளுக்கு பாலெல்லாம் காய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறம் பாகு கூட நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அந்த பாகு வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 15-20 நாள்லேருந்து 1 மாதம் வரையிலும் நல்லா கெட்டு போகாமல் இருக்கும். அந்த பாகு வந்து எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுங்கிறதையும் நான் சீக்கிரமே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நம்ம வறுத்ததெல்லாம் இந்த பிளேட்டில் மாற்றியாச்சுல. இது வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் நான் வந்து மிக்ஸி ஜாரில், சின்ன ஜாரில் மாற்றிருக்கேன். இப்போ இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக ஜீனி வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் இன்றைக்கி சேர்க்குறேன். நீங்கள் கூடுதலாக வேணும்னா சேர்த்துக்கலாம் இதில். இப்போ நம்ம வச்சுருக்க மஞ்சள் பொடியையும் அதோடய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பவுடராக்கி எடுத்துக்குவோம். ரொம்ப அரைச்சிங்கனாலும் எண்ணெய் விட்டுக்கிட்டு வந்துடும். அதனால் கொஞ்சம் குறப்பாக தானே அரைச்சிக்கங்க. இப்போ நான் அரைச்சிருக்கிறது வந்து கொஞ்சம் குறப்பாக தான் இருக்குது. அந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கங்க. நீங்கள் வந்து பெரிய குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனாக்க இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக இருந்ததுன்னா அவங்க குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும். அது வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி. சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு 3 வயசுக்குள்ளே உள்ள குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனாக்க நீங்கள் வந்து நல்லா சளிச்சிட்டு பவுடராக்கி எடுத்து வச்சுக்கினாக்க ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க் இது. இதோட வெயிட் எவ்வளோ இருக்குனாக்கா, நம்ம அரைச்ச பவுடரோட வெயிட்டு 170 கிராமுக்கு இருக்குது.
இப்போ நம்மளுக்கு பவுடர் ரெடியாக இருக்குது. இங்கே நான் வந்து வெல்லம் போட்டு காய்ச்சி வச்சுருக்கேன் பால். அந்த பாலையும் இப்போ நம்ம இது பண்ணலாம். எப்படி இதில் போடுறதுன்னு பார்க்கலாம். வந்து இதில் சேர்த்துடலாம். கிளாஸில் ஒரு 2 ஸ்பூன்கிட்ட சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சேர்த்தாச்சு. பார்த்துக்கலாம், அப்படி பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். நம்ம பாருங்கள், நம்மளுக்கு வீட்டிலேயே எவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியான ட்ரிங்க்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.